எக்ஸ்பல்ஸில் வந்து அவரால் சீட்டில் உட்காரவே முடியலையா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரைடில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுதாங்க இப்போ போட்டிருக்க புது சீட் கவரு. கொல்லமில் கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் இருக்கும். இப்போ இங்கே வந்து அப்படியே கல் அடிக்க வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. ஃபுல்லாக வந்து பச்சை பசேன்னு பாசி பிடிச்சிருக்குங்க. அப்படியே அந்த முக்கோணம் கல், அப்படியே மேலே கொடி. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து திருவனந்தபுரம் அந்த ஏர்போர்ட் கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொல்லம் போயிட போகிறோம். ஸோ கொல்லம் தான் எங்களோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் ஆகி அங்கே சுற்றி பார்த்துட்டு வர்ற வழியில் என்னென்ன இருக்கோ என்னென்ன ஸ்பாட் இருக்கோ வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நேற்று மாதிரியே ஒரு ஈவினிங் 7-8 o'clockலாம் ரூமுக்கு வந்துச்சுன்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30-12 o'clock கிட்ட ஆக போகுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம நண்பர் இருக்கார்ல, அவரோட எக்ஸ்பல்ஸில் வந்து அவரால் சீட்டில் உட்காரவே முடியலையா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரைடில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து சீட்டு வந்து இப்போ கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னாரு. சரி, இங்கே பக்கத்தில் ஒரு 3.5 kilometerல ஏதோ ஒரு சீட் கஸ்டமைசேஷன் கடை இருக்குது. அங்கே போயிட்டு சீட்டில் வந்து குஷன் அவருக்கு எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சீட் கவர் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்சுக்கு போகிறோம். லஞ்ச் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து 68 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொல்லத்துக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு போட் ஹவுஸாக ஏதோ எல்லாம் இருக்குன்னாங்க. போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து எங்கள் கூட 2 பேர் எக்ஸ்ட்ரா வர வேண்டியது கேரளாவிலேருந்து. அவங்க வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்கான், நாளைக்கு தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். சும்மா ஜஸ்ட் போய்ட்டு அங்கே இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா 2 பேர் மட்டும் தனியாக போட்டில் போனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸும் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப போர் அடிக்குங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்த வாட்டி குரூப் ரைடாக வந்தோம்னா அந்த இடத்துல இருக்கிற ரேட்ஸு எல்லாம் அதெல்லாம் விசாரித்து வச்சுக்க போகிறேன். அடுத்த டைம் வந்து ஒரு 5-6 பேர் வந்தோம்னா அவங்களாம் சேர்ந்து அப்படியே ஒரு நம்ம போட் ரைட் போகலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு 2 பேர் தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நாங்கள் எங்கேயும் போட்டில் போக போகிறதில்ல. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணலாம், போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ்க்கு வந்து சீட்டு போட்டாச்சு. ஆக்சுவலாக சீட்டுக்கு மேலே வந்து நம்ம ரெகுலர் சீட் இருந்ததில்ல, அந்த சீட்டுக்கு மேலே வந்து நல்லா தடியாக ஒரு ஃபோம் வச்சு அதுக்கு மேலே குஷன் வச்ச ஒரு சீட் கவர் ஒன்று மாட்டியாச்சு. இப்போ வண்டியே வந்து ரொம்ப ஹைட் ஆன மாதிரி இருக்குங்க எக்ஸ்பல்ஸு. ஏதோ அவருக்கு வந்து இது கம்ஃபர்ட்டாக இருக்குன்றாரு. சரி, ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து அவருக்கு வந்து ஸ்லீவ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவர் அடிக்குதுங்க. நானே ஒரு நிழலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். வெயில் பயங்கரமாக அடிக்குது. அதனால் இந்த ஜூடியோவா ஏதோ ஒரு கடைக்குள்ளே போயிருக்காரு. ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த இது ஒன்று வாங்கிடலான்னு போயிருக்காரு. ஸோ இப்போ வண்டி சீட் கவரை பார்க்குறீங்களா? ஸோ இதுதாங்க இப்போ போட்டிருக்க புது சீட் கவரு. பழைய சீட் கவரு ஒரு மாதிரி இப்படி நம்ம ஆர்ச் வரும் தெரியுமா, இந்த ஆர்ச் வரும்ல. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட் சீட் ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக குஷன் வச்சாச்சு. நல்லா ஒரு 1.5 இன்ச்சுக்கு போல் குஷன் ஃபுல்லாக ஏற்றிட்டோம். சரிதா? இப்போ எவ்வளோ சீட்டு ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. முன்ன வந்து ஒரு கர்வ் இருக்கும் தெரியுமா, இப்போ வந்து ஃபுல் ஃப்ளாட் ஆக்கி விட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ அவர் அந்த ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா, ஃபுல் ஸ்லீவ் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹோட்டல் தான் போகணும். ஏன்னா இன்னும் சாப்பிடவே இல்லை. டைம் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, மணினாடா ஓடியாடா 1:30 ஆயிடுச்சுங்க. இப்போ போய் சாப்பிட்டுட்டு நேராக கொல்லம் போகிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொல்லம் வந்து 1 hour 40 minutes ரைடு காட்டுது. அங்கே போய்ட்டு வர்ற வழியில் ஒரு 2-3 ஸ்பாட் பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். ஓகேவா? ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் ஷோ வந்து மூவி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 500-600 மீட்டரில் வந்து பிவிஆர் தேட்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் ஷோ வந்துட்டு படத்துக்கு போவோம், இல்லைனா மேபி நாளைக்கு நைட் ஷோ போவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கொல்லம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லம் பீச்சுக்கு வந்தாச்சு. ஆனால் ரோடெல்லாம் வந்து நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இந்த ஸ்பீட் லிமிட்டை போட்டு சாவடிக்கிறாங்கங்க. ஸ்பீட் லிமிட் வந்து 20, 30, 40ங்க. டார்ச்சராக இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் ஹைவே தான் அது. அதுலேயே வந்து 40, 50 தான் மேக்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 20 rupees, பர் ஹெட்டு 10 rupees. இது எத்தனோன்னு இருக்குது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. பார்க்கிங் டிக்கெட் பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது. இது பார்க்கிங் டிக்கெட்டு. ஒரு வண்டிக்கு 10 ரூபா. பின்னாடி ஏதோ டூரிஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சாப்பா என்னமோ 1000 ரூபா போட்டிருக்காங்கப்பா. லக்கி ட்ரா 1000 ஒர்த் கிஃப்ட் வெயிட்டிங் ஃபார் வீக்லி லக்கி ட்ரா வின்னர். எழுதி போடலாமா? எழுதி போட்டால் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட போட் இருக்குங்க. கொச்சன்னு போட்டு தான் ஃபுல்லாக. அங்கே ஒரு பெரிய ஷிப்பு ஒன்று நிற்குது அந்த இடத்துல. அது ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் இருக்குது. சரி, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பிளான். 1/2 hour அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அது என்ன பீச்சு சொன்னோம், பீச் பேர் மறந்து போச்சே.
வர்க்காலா பீச். ஸோ அடுத்தது வந்து வர்க்காலா பீச் போய்ட்டு அங்கே ஒரு 1 ஹவர் உட்காந்துட வேண்டியதான். அப்படியே ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்லேயே தான் போக போகிறோம். கோஸ்டல் ரோட்லேயே போய்ட்டு அந்த வர்க்கலா பீச் போய்ட்டு இங்கேருந்து கிட்ட தான், இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அங்கே போய்ட்டு வர்க்கலா பீச் போய்ட்டு அங்கே ஒரு 1/2 hour 1 hour, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தாங்க. ஓகே, நான் இங்கேருந்து கிளம்ப சொல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கடைசி வரைக்கும் மோட்டோ விளாகே பண்ண முடியலங்க. ஃபுல்லாக அங்கங்கே கேமரா, போலீஸு, அதனால் கேமரா தூக்கி அப்படியே வச்சிட்டேன். ஹெல்மெட்டில் அந்த ஃப்ரண்ட் மவுண்ட் யூனிட்டே கழட்டி உள்ளே வச்சிட்டேன். எங்கேயா சான்ஸ் கிடச்சா நம்ம போடுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்பாட் வந்து கொல்லமில் கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் இருக்கும். இப்போ இங்கே வந்து அப்படியே கல் அடிக்க வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்பாட் தான். அந்த கேட்டை தாண்டி அப்படியே போக வேண்டியதான் அந்த லாஸ்ட் வரைக்கும். கடலுக்கு நடுவில் அப்படியே போகும்னு நினைக்கிறேன் இந்த பாதை. சப்பா நம்ம வந்து ஓரமாக இந்த படிக்கட்டில் அப்படியே உக்காந்துட்டோம் நாங்கள். ஜஸ்ட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சிங்க இந்த ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுக்குள்ளே. எப்போ தான் இருட்டோன்னு இருக்குது. இருட்டுனப்புறம் வச்சு பிரின்னு பிரிச்சிட வேண்டிதான். இருட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டணுன்னா என்ன ஆகும்னா, கேமரா அங்கங்கே வச்சுருக்காங்க, கண்டிப்பாக டக்குன்னு அடிச்சிடும். ஆனால் நைட் டைமில் வந்து ரொம்ப ரேராக தான் அடிக்கும் அது. நைட் டைமில் ஏதாவது நம்ம ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் ஏதாவது பஸ்ஸு, காரு இதுக்கு பின்னாடி அப்படியே துரத்திட்டே போயிட்டோன்னா நமக்கு அவ்வளோவா அடி உள்ளாது, தப்பிச்சிக்கலாம். அதனால் இன்னொரு 5 minutesல இங்கேருந்து கிளம்புவோம். முடிஞ்ச அளவுக்கு மோட்டோ வ்ளாக் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் நைட் டைமில். இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக வர்க்கலா பீச் போய்ட்டு அங்கேருந்து அப்டேட் கொடுத்து நேராக ரூம் போய்ட வேண்டியதாங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லம் பீச்சிலேருந்து கிளம்புறோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் பக்கத்துலேயே தாங்க லைட் ஹவுஸ் இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள் லைட் ஹவுஸ் மேலாம் யாரும் ஏறின மாதிரியே இல்லை. லைட் ஹவுஸ்லாம் ஓப்பனில் இல்லையா? சரி வாங்க, இப்போ வண்டி எடுத்துன்னு கிளம்புவோம். இப்போ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து 1 hour காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி ஓடணுன்னா ஒரு 40 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே போய்ட்டு சன்செட் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ கிளம்பலாம். ஸோ நம்ம பைக் பார்க்கிங்க்கு அப்படியே பக்கத்துலேயே லைட் ஹவுஸ். ஆனால் நாங்கள் தான் ஏறலை மேலே. சரி, இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லம் ரூட்லேருந்து நம்ம வர்க்கலா பீச் போகிற வழியில் வந்து நான் கோஸ்டல் ஏரியான்னு சொன்னேன்ல. ஸோ கோஸ்டல் ஏரியா பின்னாடி ரோடு, அப்படியே ரைட் சைடு ஃபுல்லாக பீச்சுங்க. அப்படியே எல்லாமே க்ளோஸாகவே போகுது. ஸோ இங்கே தான் வண்டி நிப்பாட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்கேன். நம்ம கூட அந்த எக்ஸ்பல்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுவும் வந்துச்சுன்னா இப்படி விட்டு எடுத்துடலான்னு பார்த்தேன். மேப் போட்டு விட்டேன். அவர் எனக்கு முன்னாடி போயிட்டாரா என்னன்னு தெரிலங்க. ஸோ ஆனால் இந்த இடத்துலேருந்து சூப்பராக இருக்குது லொக்கேஷன். அதான் பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறேன். ஏன்னா பின்னாடி வேறு சன்செட் ஆக போகுது இப்போது. அதனால் வந்து நம்ம அங்கே பீச் போகிறதுக்குள்ளே, வர்க்கலா பீச் போகிறதுக்குள்ளே சன்செட் ஆகிடும். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து போகிற வழியில் இப்படி ஏதாவது சீனரி இருந்தால் அப்படியே ஒரு 5-6 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகே, ஆனால் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் அப்படியே சன்செட்டு. சரி வாங்க அடுத்த ஸ்பாட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்பல்ஸும் ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் நின்றுருக்கு. நான் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்தேன். அது இன்னொரு லொக்கேஷனில் நின்றுட்டார் அவர். அதனால் வந்து இப்போ சன்செட்டு இங்கே ஆக போகுதுங்க. அதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் இங்கே ஒரு நண்பர்கள் வந்து பின்னாடி கொடி நட்டினாங்க. சரிதா, இப்போ தான் வந்து கொடி நட்டி முடித்தாங்க. ஸோ இங்கேருந்தே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நாளைக்கு வந்து இந்த ஃபோட்டோ தான் முதல்ல 15th வந்து இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் சன்செட் பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வர்க்கலா பீச்சில் போயிட்டு நாங்கள் இருட்டில் தான் போவோம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இப்படி போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் ஸ்பாட் இப்படி இருந்ததுன்னா இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூம் போயிடலாங்க. வர்க்கலா வந்து இன்னொரு நாள் தனியாக பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் வர்க்கலா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னொரு 5 நாள் இங்கே தானே இருக்க போகிறோம். ஒரு நாள் மட்டும் தனியாக வர்க்கலாவுக்கு ரூட் போட்டுக்க வேண்டியதான். போகிற வழியில் பார்ப்போம் எப்படி சூழ்நிலை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வர்க்கலா போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். வாங்க இப்போ கிளம்பலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பச்சை பசேன்னு பாசி பிடிச்சிருக்குங்க. அப்படியே அந்த முக்கோணம் கல், அப்படியே மேலே கொடி, அப்படியே வந்தீங்கன்னா சுற்றி வர இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இந்த லைனில் அப்படியே அங்கங்கே பேட்சாக உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான்ப்பா, வந்தாச்சுப்பா பொன் முடிக்கு. பின்னாடி போர்டில் வந்து ஏதோ ட்ரக்கிங் இதெல்லாம் அமௌண்ட்லாம் போட்டிருக்காங்க.